கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சஸ்தமாக்கினார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொல்லி இங்கே மத்தேயு எழுத்தாளன் படம் பிடித்து காட்டுறார். மனதுருகிற கர்த்தர். நம்முடைய தேவன் மனதுருகிற கர்த்தர். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்கள் சொல்லி கண்டு அவங்க மேலே மனதுருகினார்ன்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கமுள்ள ஆண்டவர். நாயினூர் ஊருக்கு சென்றார். செல்லும்போது அங்கே கைம்பெண்ணாக இருக்கிற ஒரு தாய், அவருடைய மகன், ஒரே மகன் மரித்து போயிட்டான். மரித்து போன அவனை குளிப்பாட்டி பாடியில் வைத்து அடக்கம் பண்ணுவதற்காக ஆயத்தமாக இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நாயினூர் ஊருக்கு வந்து வராரு. வரும்போது அந்த அம்மாவை பார்த்து, தாயாரை பார்த்து மனதுருகி அழாதேன்னு சொல்லி வாடையை தொட்டு வாலிபனை எழுந்துன்னு சொல்லி மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். நிறைய சாட்சிகளை பார்க்கலாம். ஆகதான் ஏசாயா தீர்க்கதரிசி கூட சொல்கிறாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். மனதுருகிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் கஷ்டப்படுறாங்க. அவங்க மேலே மனதுருகி மோசையை அனுப்பி விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். நிறைய காரியங்களை பேசிக்கிட்டே போகலாம். அவங்க நம்முடைய தேவன் இந்த தினத்தில் அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு சொன்னால், அப்படியே வாழ்க்கையில் அவர் மனதுருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மனதுருக்கத்துக்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். தொடர்ந்து அவருடைய அடிச்சூட்டையில் நடப்போம். கர்த்தர் நம்ம எல்லாருடைய கண்ணீரெல்லாம் துடைத்து நம்முடைய துக்கத்தெல்லாம் மாற்றி சந்தோஷத்தை கொடுத்து நடத்த வல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் மனதுருக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. ஆகவே அந்த மனதுருக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய அடிச்சூட்டில் நடக்க உதவிச்சு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.